வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம காட்டில் விளைஞ்ச சோளத்தட்டை அடைஞ்சு போர் போட்டாச்சு. அது கட்டுற கயிறு பத்தலை. அதனால் இப்போ வந்து முயல் புழுக்கையில் நம்ம கயிறு திரிக்க போகிறோம். வாங்க. அடுத்து ஆட்டாம் புழுக்கையில் திரிப்பா. இல்லை முயல் புழுக்கை இல்லைன்னா ஆட்டாம் புழுக்கையில் திரிக்கலாம். வாங்க எப்படி திரிக்கிறதுன்னு காட்டுறேன். முதல்ல முயல் புழுக்கையை தேடி கண்டுபிடிச்சிக்குவோம். வாங்க. எங்கே தேடியுமே முயல் புழுக்கை கிடைக்கல. ஆட்டாம் புழுக்கை கிடைக்குது. அதை பொறிக்குவோம். இந்தாங்க ஆட்டாம் புழுக்கை கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி எவ்வளோ நீளம் வேணாலும் வருங்க. ஒரு போரவே கட்டிடலாங்க. ஆமாங்க. இப்போ பாருங்களேன். இப்போ பாருங்கள் மக்களே, என் வீட்டுக்காரி ஆட்டாம் முழுக்கையில் கயிறு திரிக்க போகிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரே நிமிஷம் இல்லை. இந்தா பண்ணு. இந்தா இது ரெண்டுமே பண்ணு. கீழே போடு, தலையை கீழே போடு. கீழே ரொல்லு பண்ணக்கூடாது. இது அண்ணா அப்படியே நுணுக்கு. உன் கையில் தான் போட்டு நல்லா பண்ண பாருங்க மக்களே. என் கையில் இருக்கிற சக்தி இப்போ கயிறை மாறப்போம். பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஏய் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. இந்த வேலாம் கயிறு வாங்குறதுக்கு காசு இல்லைங்க. என்ன பண்ணுறது? ஆட்டாம் முழுக்கையில் கயிறு திரிச்சு நம்ம வைக்க புல் போகிற கட்டுறோம். பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா அப்படி உடச்சு விடு. முருகா பைத்தியக்காரனே காமாத்துற. ஏய் இங்கே பாருங்க. முதல்ல வந்து இப்படி உதுத்துக்கணுங்க. இங்கே பாருங்க. இப்படி உதுத்தோம்னா அந்த கயிறு திரிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்படி உதுத்துக்க படாமல் இப்போ உடைக்கிறேன். வேக சீக்கிரம் டைம் ஆகிட்டு இருக்குது. ஆட்டம் முழுக்க டைட் ஆயிடுச்சு. சரி அது லைட்டாக எச்சு போய் வேண்டியதில்லை. அது ஊறிடு. அமுத்தின்னா உடஞ்சிடுது. உடஞ்சிச்சு. பார்த்துக்கிட்டே இருங்க. ஐயா வேஷம் போடாத. நல்லா இப்படி அழுத்தி. ஏன் வரன்னு கிடக்குது. வரன்னு இருக்குது. புழுக்க ஓட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் எச்சி ஊத்து இல்லை. ஆனால் எச்சி ஊத்து பார்த்தா கயிறு நீளமாக வரா. அது அப்புறம் வரன்னு இருக்குது. எப்படி கயிறு திருப்பி முடியும்? இப்போ ஒரு நிமிஷம் வை. பாரு. துப்பு 2 கையில் எச்சி வச்சு துப்பு. பாத்தீங்களா? ஓ நீல கயிறு பைத்தியக்காரா.